Taste the Daily. போதை ஆசாமிகள் வீடு புகுந்து வயது வித்தியாசம் இல்லாமல் கற்பழித்து கொலை செய்யும் அவலம் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாக அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நகர கழக செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திமுகவை எந்த காலத்திலும் மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றார். மேலும் திமுகவை போல பொட்டியை நம்பியோ குடும்பத்தை நம்பியோ அதிமுக இல்லை என்றும் அவர் பேசினார். பாலும் தேனும் ஆர்வம் ஓடுதா? ராத்திரி 12 மணிக்கு இளைஞன் கழுத்துக்குள்ள நகையை போடுறது சுதந்திரமா போய் வராங்க இந்த ஊர்ல. பட்ட பகல 10 மணிக்கு இந்த ஊர்ல ஒரு பெண் தனியா போக முடியுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல இதெல்லாம் கற்பழிப்புன்னு சொல்லுவோம். அங்க ஒன்றும் இன்னொன்று கற்பழிப்புன்னு தான் சொல்லுவோம். இப்ப என்ன நடக்குது? கற்பழிப்பு இல்ல, கூட்டு கற்பழிப்பு. ஒரு பெண்ணை கடத்தி போய் 8 பேர் கற்பழிப்பு, மாணவியை கடத்தி போய் 5 பேர் கற்பழிப்பு. வீடு புகுந்து வீட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வீடு புகுந்து போதை மயக்கத்துல வீடு புகுந்து வயது தெரியாம வயது வித்தியாசம் தெரியாம மூதாட்டி 80 வயசு மூதாட்டி கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி? இந்த திராவிட மாடல் ஆட்சி, திருட்டு மாடல் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில நடக்குதே இல்லையா? எங்கடா போச்சு வாயிலா? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே செந்நீர் குப்பத்தில் கிழக்கு ஒன்றிய கழக அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், திமுக ஒரு குடும்ப கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்றார். அதனை வெட்ட வெளிச்சமாக்கும் வகையில் தற்போது தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துள்ளார் என சாடினார். இந்த நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திருநாவுக்கரசு, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். இன்றைக்கு ஆளுகின்ற திமுக விடியாத அரசு இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 மாதங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில அதற்கு முன்னோட்டமாக இன்னைக்கு அவருடைய குடும்ப அரசியல் என்பதை ஊர்ஜிக்கும் வரையில இன்றைக்கு அவருடைய மகனுக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. எல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை.